கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் நகர பகுதியில் அம்ருத் குடிநீர் திட்டப் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடாததால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருவது குறித்து நியூஸ்7 தமிழில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். ஆஷா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அம்ருத் திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கும் அந்த பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக குழாய் பதிக்க சாலை ஓரம் தோண்டப்பட்ட பள்ளங்கள் பல பகுதிகளில் நிரப்பப்படாமலும், அதே போன்று பள்ளம் தோண்டி அதில் குழாய் என்பது பதிக்கப்பட்ட பிறகு அதை சரியாக மூடாமலும் இந்த ஒப்பந்ததாரர் விட்டு சென்றிருக்கின்றனர். குறிப்பாக குலசேகரம் பேரூராட்சியின் சரிதான், அதே போன்று திருப்பரப்பு பேரூராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் இதே சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. குலசேகரத்திலிருந்து கலரிமாமூடு செல்லும் சாலையும் சரிதான், அதே போன்று செருப்பாலூர் பகுதியிலிருந்து இட்டகவேலி செல்லும் சாலை என பல பகுதிகளில் 3 மாதம் 4 மாதங்களாக தோண்டப்பட்ட பள்ளங்கள் அப்படி நிரப்பாமலே போட்டுவிட்டு சென்றிருக்கின்றனர். இதே போன்று திருப்பரப்பு பேரூராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளிலும் இந்த தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடாததால் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். ஏற்கனவே இந்த தோண்டப்பட்ட பள்ளத்திலிருந்து அந்த ஒரு தூசி படர்ந்த அந்த காற்று என்பது வெளியேறுகிறதால் மக்கள் சுகாதார கேடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக வாகனங்கள் போக்குவரத்துக்கும் பெரும் நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. குலசேகரம் நகர பகுதியை பொறுத்த அளவில் சந்தை பகுதியில் தோண்டப்பட்டு சரியாக மூடாததால் போக்குவரத்து நெரிசல் மட்டுமின்றி வணிகர்கள் அந்த பகுதியில் வியாபாரம் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறு தொடர்ச்சியாக மக்களும் சரிதான், அதே போன்று வணிகர்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நியூஸ்7 தமிழ் மூலம் நாம் அந்த மக்களின் பாதிப்புகளை செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் காவஸ்தலம் சந்திப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் உடனே இந்த தோண்டப்பட்ட பள்ளங்களை மூட வேண்டும், அதே போன்று குழாய் பதிக்காத அந்த தோண்டப்பட்டு குழாய் பதிக்காமல் போடப்பட்டிருக்கும் அந்த பள்ளங்களை உடனே குழாய் பதித்து அந்த பணிகளை உடனே முடிக்க வேண்டும் என கேட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனே அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தினர். ஆனால் அதிகாரிகள் தரப்பில் உடனே இந்த பணிகள் முடிவடையாது எனவும் தொடர்ச்சியாக 1 மாதம் கால அவகாசம் வேணும் எனவும் கேட்டிருந்தார். ஆனால் போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக இதற்காக நாம் நேரம் என்பது அதிக காலங்கள் கொடுக்க முடியாது, உடனே அந்த சம்பந்தப்பட்ட அந்த சாலையோரங்களை உடனே கான்கிரீட் போட்டு நிரப்ப வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் தொடரும் எனவும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் அதிகாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகின்றனர். ஆனால் 1 மாதம் என்பது அதிக கால நேரம் என்பதும் தொடர்ச்சியாக உடனே இந்த பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கின்றனர். மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இந்த திட்டம் என்பது ஒரு வரவேற்புக்குரிய ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்தும் விதத்தால் மக்கள் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முதல் கட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தின் மூலம் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஆயிஷா, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.